இந்த காலையிலையும் கர்த்தரை ஆராதிக்க கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்த தயவுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்துடைய 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். இந்த வசனமானது இந்த வருஷத்தில் நம்ம வாக்குதத்தமாக எடுத்திருக்கிறோம். 2026 உடைய வாக்குதத்தமாக எடுத்து அந்த வசனத்தை நம்ம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அதிலிருந்து காரியங்களை தியானித்து கொண்டு வருகிறோம். எனவே வசனத்தை படிக்க நாம் கேட்போம். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பழுகும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னதான ஒரு அழகான வாக்குதத்தம், நான் மனுஷரை பெருக செய்வேன், மிருக ஜீவன்களை பெருகி பழுகி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையிலே நான் உங்களை ஸ்தாபிப்பேன். உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுடைய பிந்தின சீர் நற்சீர் உண்டாக செய்வேன். அதனாலே நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். ஆமென். ஏறக்குறைய என் ஞாபகம் சரியாக இருக்கா, 4 செய்தி ஏதோ கொடுத்துருக்குறேன்னு நினைக்கிறேன். ஆமென். யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் கவனிங்க. சோத்திரம், ஹல்லேலூயா. அப்போது இந்த வார்த்தையிலிருந்து நம்ம தொடர்ந்து கவனித்து கொண்டே வருகிறோம். அவர் நம்மை பெருக செய்கிறவர், நம்மை ஸ்தாபிக்கிறவர், நமக்கு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை தருகிறவர் எல்லாம் பார்த்துட்டு முந்தின சீர் பிந்தின சீர் அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பேசிகிட்டே வரேன். அப்போ முந்தின ஆசீர்வாதம், பிந்தின ஆசீர்வாதம். அப்போ திராட்சை ரசத்தை குறித்து பேசணும், யாக்கோபை குறித்து பேசணும், இஸ்மவேல் ஐசக்கு குறித்து பேசணும் இல்லையா? வேறு என்ன லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம்? பவுல் அப்போஸ்தலன் லைஃப். இதெல்லாம் இப்படி முந்தினதுக்கும் பிந்தினதுக்கும் இருக்கிறதான ஆசீர்வாதங்களை நம்ம பார்த்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கு நாம் ஒரு காரியத்தை கவனிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம செய்தி என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அப்போஸ்தலனாகிய யோவான், ஆமென், ஹல்லேலூயா, அவருடைய லைஃப்பில் முந்தின பிளஸ்ஸிங் அண்ட் பிந்தின பிளஸ்ஸிங் எதை நடுவாக நம்ம வைக்க போகிறோம்னு சொன்னால், சோத்திரம், the resurrection before Jesus, resurrection after Jesus. இயேசு கிறிஸ்து பரமேறுவதற்கு முன்பதாய் யோவான் அப்போஸ்தலனுக்கு இருந்ததான ஆசீர்வாதம், இயேசு கிறிஸ்து பரமேறினதுக்கு பின்பு யோவான் அப்போஸ்தலனுக்கு இருந்ததான அந்த பிந்தின ஆசீர்வாதம். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென், சோத்திரம். எல்லாரும் செய்திக்குள்ளே வந்துடணும். ஹல்லேலூயா. யோவான் அப்போஸ்தலன் எல்லாருக்கும் தெரியும். ஆமென், ஹல்லேலூயா. சீஷர்களிலே ஒருவன். ஆமென், சோத்திரம். அவருடைய தகப்பனார் பேர் செபதேயுவின் குமாரன் இல்லையா? செபதேயு. அவருடைய தாயினுடைய பேர் சலோமி என்று சொல்கிறாங்க. சலோமி இயேசு கிறிஸ்துவின் தாய் ஆகிய மரியாளுக்கு சகோதரின்னு சொல்கிறாங்க. அப்போது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதற்கு முன்பதாக யோவானுக்கு இருந்ததான அந்த முந்தின அந்த சீர், முந்தின ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது என்பதை 1-2 பார்த்துட்டு அவருடைய பிந்தின ஆசீர்வாதம் என்ன என்பதையும் நாம் பேசி முடிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. முதலாவது பாருங்கள், முந்தின சீர் எப்படிப்பட்டதுன்னு சொல்லலாம். மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவர் அவ்விடம் விட்டு போகையில் வேறே 2 சகோதரனாகிய செபதேயுவின் மகன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் தங்கள் தகப்பன் செபதேயுடனே படவிலிருந்து தங்கள் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்க போது அவர்களை கண்டு அவர்களையும் அழைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. சோத்திரம். முதலாவது காரியம் பாருங்க, அழைப்பு. சோத்திரம். எல்லாம் சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து இந்த யோவானையும் யாக்கோபையெல்லாம் பார்த்தபோது, சோத்திரம், அவர்களை அழைத்தார். அப்போ யோவான் அப்போஸ்தலன் என்று அவன் ஆவதற்கு முன்பதாய் ஒரு மீன்பிடி தொழிலை செய்து கொண்டிருந்ததான ஒரு யோவானுக்கு ஆண்டவரிடத்திலிருந்து வந்ததான முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, காலிங், அழைப்பு. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் புரிந்து கொள்ளணும், சோத்திரம், உங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உங்களை தெரிந்து கொண்டார், அவர் உங்களை முன்குறித்திருக்கிறார். அதனால தான் நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். அப்போ அழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. அவர் வலையை அலசி கொண்டிருந்த பொழுது இயேசு அவர்கள் என்ன பண்ணாராம்? அழைத்தார். அப்போ நம்ம எல்லாம் ஏதோ ஒரு வேலையில் இருந்த பொழுது, ஏதோ ஒரு காரியங்களை ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது கர்த்தருடைய அழைப்பு நம்மை தேடி வந்தது, அவருடைய வார்த்தை நம்மை தேடி வந்தது, அவருடைய வசனம் நம்மை தேடி வந்தது, அவருடைய அன்பு நம்மை தேடி வந்தது. அவரால் அழைக்கப்பட்டவர்களாய் இன்றைக்கு இந்த காலையில் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமென்.
அந்த பெருமை, அந்த உறுதி எப்போதும் நமக்கு இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த உலகம் சொல்கிற மாதிரி நான் அரிசிக்கும் பருப்புக்கும் ப்ரெட்டுக்கும் ஜாமுக்கும் இயேசுவை வழிபடுகிறவன் அல்ல. இயேசு என்னை அழைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அவர் என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். தாயின் கற்பத்தில் அவர் முன் குறித்தார். ஆமென், ஹல்லேலூயா. நான் பிறந்து வளர்ந்து எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டே இருந்தார். ஒரு குறிப்பிட்ட நேரம், குறிப்பிட்ட இடம் வந்த பொழுது அவர் நம்மில் ஈடுபட ஆரம்பித்தார், நம்மை தொட ஆரம்பித்தார், நம்முடைய இருதயத்தோடு பேச ஆரம்பித்தார், நம்மை அவர் பக்கமாக இழுத்து கொண்டார். அப்போ முதலாவது ஆசீர்வாதம் யோவான் அப்போஸ்தலனுக்கு இருந்தது போல உங்களுக்கும் எனக்கும் இருந்ததான ஆசீர்வாதம் என்ன சொன்னால், தேவனாலே அழைக்கப்பட்டதான அழைப்பு. ஆமென். பின் நாட்களிலே 12 அப்போஸ்தலர்களிலே யோவானும் ஒரு அப்போஸ்தலனாய் கருதப்பட்டான். ஆமென். எழுதுறவங்க மத்தேயு 10:2 எழுதிக்கோங்க. அங்கே அப்போஸ்தலர் பட்டியலிலும் யார் இருக்கிறா? யோவான் இருக்கிறான். யோவான் பாருங்க, இருக்கிற சிஷ்யர் கூட்டத்திலேயே ரொம்ப யங் அப்படின்றாங்க, இல்லை வாலிப ஒரு பையன், சோத்திரம், வயது குறைவானவன். அப்படி ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை தந்திருந்தார். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு தேவன் தந்த ரெண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால், எப்போதுமே பாருங்க இயேசு கிறிஸ்துவனுடைய இன்னர் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு 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 பிளஸ்ஸிங்கை கர்த்தர் யோவானுக்கு தந்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. எப்போதுமே இயேசுவோடு கூட பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இருக்கிறா? பேதுரு, யாக்கோபு, யோவான், சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த இன்னர் சர்க்கிளில் இருக்கக்கூடியதான மிகப்பெரியதான ஒரு பிளஸ்ஸிங் யாருக்கு? அப்போஸ்தலனாகிய யோவான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் மறுரூப மலை அனுபவத்தை பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரம் மத்தேயு நினைக்கிறேன், மத்தேயு 17 எழுதுறவங்க எழுதிக்கிங்க. மறுரூப மலை, அங்கே கர்த்தர் இவரில் தான் மேலே கூட்டின்னு போகிறார். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்க் 5ஆம் அதிகாரத்தில் கெத்செமனே பூங்காவிலையும் பார்க்கலாம். இயேசு வந்து எவீருடைய மகளை குணமாக்குவார். மார்க் 5 எவீருடைய மகளை குணமாக்க போகும்போது அங்கேயும் இந்த யோவானை இயேசுவோடு கூட நம்ம பார்க்க முடியும். அதே போல் மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் கெத்செமனே தோட்டத்துக்கும் இந்த 3 பேரை தான் என்ன பண்ணுறாரு? அழைத்து கொண்டு போகிறார். அப்போ ரெண்டாவது பிளஸ்ஸிங் என்னன்னா, தேவனோடு இயேசுவோடு கூட இருக்கிற 12 பேரில் அந்த இன்னர் சர்க்கிளில் இந்த 3 பேரில் ஒரு நபராய் வாழக்கூடியதான அற்புதமான ஒரு அனுபவத்தை கர்த்தர் அவனுக்கு தந்திருந்தார். ஆமென். நான் இதை குறித்து யோசித்தேன், இது எப்படி உண்டாயிற்று அப்படின்னு யோசித்தேன். வயதின் அடிப்படையில் உண்டாயிற்றா? சோத்திரம். ஆமென். இல்லை திறமையின் அடிப்படையில் உண்டாயிற்றா? பார்த்தா அப்படி ஒன்றும் பெருசாக வயதின் அடிப்படையில் திறமையின் அடிப்படையில் உண்டானத மாதிரிலாம் தெரியல. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நான் யோசித்து பார்த்தபோது எனக்கு ஒரு யூகம் என்னென்னா, இப்போ நம்மளை கூட எடுத்துக்கோங்களேன். நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கிறீங்க, வேலை செய்கிறீங்க கொள்றீங்கன்னா, உங்ககிட்ட ஒருத்தவங்க க்ளோஸ் ஆகணும், இல்லை உங்கள் சர்க்கிள்குள்ளே ஒருத்தர் ஆகணும்னு சொன்னால், அவன் எப்போ பார்த்தாலும் ஒரு சுட்டித்தனமாக டக்குன்னு போகணும் வரணும், சுறுசுறுப்பாக இருக்கிறவன், ஒரு காரியத்தை டக்குன்னு பண்ணுறவன், ஒரு சிரிச்ச முகத்தோடு கூட இருக்கிறவன், நீங்கள் கூப்பிட்டா டக்குன்னு வருவேன். இவங்க தான் நம்மளுக்கு என்ன ஆகிடுவாங்க? இன்னர் சர்க்கிள் ஆகிடுவாங்க. எது வந்தாலும் எப்பா இங்கே வாடா, இது கொஞ்சம் பார்த்துட்றோம் அப்படின்னும், கொஞ்சம் அது பண்ணிடுற அப்படின்னும். எல்லாருக்கிட்டையும் அப்படி என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். அப்போது நான் யோசித்து பார்த்தபோது, அப்போ இயேசுவோடு கூட அந்த வாழ்ந்த அந்த வாழ்க்கையில் யோவான்லாம் ரொம்ப ஒரு உற்சாகமான ஒரு ஆட்டிடியூட்டோடு கூட இருந்திருக்கணும். எதுக்கு எடுத்தாலும் பேதுரு பெரியவர், அவர் கூட சேர்ந்து அண்ணன் யாக்கோபு அவரு கூடலாம் சேர்ந்து இவன் செயல்படக்கூடியதான அந்த உற்சாகமுள்ளதான தன்மை, இயேசுவோடு கூட நான் எப்பவுமே நெருக்கத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறதான ஒரு சுவாபம். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல ஒரு பயிற்சி பாருங்கள். நிறைய பேர் சில இடங்களுக்கு போக முடியல, ஆனால் இயேசுவோடு கூட இவங்க தான் என்ன பண்ணுறாங்க, போகிறாங்க. இப்போ மறுரூப மலையின் அனுபவம் மற்ற சீஷர்களுக்கு இல்லையே, இந்த 3 பேருக்கு தானே தெரியும். சோதரம். அப்போ இப்படிப்பட்டதான நல்ல அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருந்திருக்க கூடியது என்னன்னு சொன்னால், அவனுக்குள்ளே இருந்ததான விருப்பம். ஆமென், ஹல்லேலூயா. சோதரம். சிலர் ஒதுங்கி இருக்கணும்னு நினைப்பாங்க, சிலர் அந்த சுவாபத்தில் இருப்பாங்க, கொஞ்சம் தூரமாக இருந்தணும், ஒதுங்கிடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க எப்போவுமே பின்னாடி தான் இருப்பாங்க. அவங்கள நம்ம டக்குன்னு என்ன பண்ண முடியாது, கூப்பிட முடியாது. சோதரம். நமக்கு யார் பக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள தான் நம்ம என்ன பண்ண முடியும், கூப்பிட முடியும். அப்போ நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் கர்த்தரால் அழைக்கப்பட்டு இருக்கிறீங்க. ஆமென்.
இந்த ரெண்டாவது blessing உங்களுக்கு வரணும்னு சொன்னால் நீங்கள் ஒதுங்கி இருக்கக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய காரியத்தில், கர்த்தருடைய ஊழியத்தில், கர்த்தரோடு கூட செயல்படுகிற விஷயங்களில் தூரமாய் ஒதுங்கி இருப்போமானா சோதரம் இன்னர் சர்க்கிளுக்குள்ளே வர முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டினா தான் என்ன பண்ண முடியும், காரியங்களை நம்ம செய்ய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், சோத்திரம். அதை நம்ம கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். நீங்கள் 2 வீலர்ஸ் எல்லாம் ஓட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, கார் ஓட்டுறவங்களாம் இருக்கீங்க. ஆமென். 2 வீலர் ஓட்டுறவங்கள பார்த்து நான் கேட்குறேன், எந்த அப்பாவாச்சும் சோத்திரம் 18 வயசு முடிஞ்சதுக்காரமா அதுக்கு அடுத்த நாள், மவனே உனக்கு 18 வயசு ஆயிடுச்சுடா, நீ இப்போ 2 வீலர் ஓட்டலாம்டா அப்படின்னு, வாடா உன்னை கொண்டு போய் நான் உனக்கு கற்றுத்தரேன்னு சொல்லி வலுக்கட்டாயமாக கையை பிடிச்சி இழுத்துன்னு போய் கிரவுண்டில் ஏறி உட்கார வச்சு கற்றுக்குத்து, அந்த மாதிரி கற்றுக்கணுங்க. யாருன்னா இருந்தால் கொஞ்சம் கை தூக்குங்க, உங்களை பார்த்து வணங்கணும்னு நான் நினைக்கிறேன். கற்றுக்கின அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா எப்போ அப்பா வண்டி வச்சுட்டு போகிறாரு, சாவியை எங்கே வைக்கிறான் இந்த மனுஷன், அதை பார்த்து திட்டுதமாக எடுத்துக்கின்னு தவுளோண்டாக இருப்பான், கால் எட்டாது ஒன்றும் எட்டாது சோத்திரம். அதை கீயை போட்டு முதல்ல ஸ்டார்ட் பண்ண பார்ப்பான், ஏறி டங்கா 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 மெச்சா ஒரு முறை ஸ்டார்ட் ஆகிடும். அவனுக்கு வரும்பார் சந்தோஷம், ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி களவாணித்தனமாக ஓட்டினவன் தான் அத்தனை பேரும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அது எங்கேருந்து வருதுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டு. எப்படின்னா நான் என்ன பண்ணிடணும், ஓட்டணும். அப்போ ஒரு நாளைக்கு அப்பா வந்துட்டு, மமனே உனக்கு நான் வண்டி கத்துறேன்னா, நீ என்ன கத்துறது, நான் எத்தனை முறை வண்டியை ஓட்டிக்கிறேன் உனக்கு தான் தெரியாது, அம்மாவை கேளு, கதை மொத்த கதையும் தெரியும். ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். அப்படியாடா, ஏமா ஓட்டிக்கிறானா, ஆமாங்க. அப்பப்போ எதனா அப்படி சும்மா இங்கே தங்க போவான், அந்த அம்மா சப்பக்கட்டு கட்டுவாங்க சோதரம். இவன் போய் உழுந்து எழுந்தெல்லாம் வந்திருப்பான், ஆனால் சப்பக்கட்டு சும்மா பக்கத்தில் தாங்க போயிட்டு வருவாங்க. நானும் இங்கேருந்தே பார்த்துன்னே இருப்பேன், போவாதரா போவாதரான்னு தான் சொல்லுவேன், ஆனால் குழந்தை ஆசைப்பட்டது. அப்போ நான் எது சொல்ல வரேன்னா, அந்த 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 ஆசை, அந்த விருப்பம், அந்த வாஞ்சை தான் பாருங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம கிட்ட கொண்டு வருது. ஆமென். அப்போது ஜெபம் என்கிற ஒன்றை பார்த்து நீங்கள் பயந்து தூரத்திலே இருப்பீங்களானா நீங்கள் ஒரு நாளும் ஜெபத்தின் அருகில் வர முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. துதி, ஆராதனை, கர்த்தரை வழிபடுதல், கர்த்தரை போற்றுதல், வாயை திறந்து விடுதலையோடு கூட கர்த்தரை ஆராதிப்பது என்கிறத பார்த்து நீங்கள் பயந்து தூரத்திலே இருப்பீர்களானால், வெட்கப்பட்டு கொண்டே இருப்பீர்களானால், நீங்கள் கடைசி வரைக்கும் கர்த்தரை நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கக்கூடிய அந்த இன்னர் சர்க்கிளுக்குள்ளே வர முடியாது. ஒரு பயம் உங்களை பின்னாடி வச்சுட்டே இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. முன்னாடி ஒரு சாட்சி சொல்லணுன்ற ஆசை இருக்கும், கர்த்தர் இந்த நன்மையை செஞ்சாரு சாட்சி சொல்லணும்னு இருக்கும். ஆனால் மனுஷன் ஐயோ அங்கே போய் மைக்கை பிடிச்சி என்ன பண்ணுதுன்னு தெரியலையே, அந்த மனுஷன் வேறு அங்கேயே சோப்பாலாம் உட்காந்து பார்த்துன்னு இருப்பான், எதனா ஒன்று தப்பாக போச்சுன்னா என்ன திட்டுவானோ தெரியலையப்பா. ஆண்டவரே சோதரம் பக்கு பக்குன்னு இருக்குது, வீட்டிலேருந்து வர வரைக்கும் நல்லா தான் இருக்குது, இங்கே வந்தால் நல்லா தான் இருக்குது, ஆனால் சாட்சிக்கு எழுந்து போகலான்னா ஐயோ கையெல்லாம் உதறுது, மைக்கை பிடிச்சா இன்னும் உதறுது சோத்திரமாமே. அந்த பயத்திலேயே ஆண்டவரே நான் வீட்லேயே உங்ககிட்ட சொல்லிடுறேன், நீயே கேட்டுக்கோ சோத்திரமாமே. ஹல்லேலூயா. சபையில் போய் சொன்னா என்ன, வீட்டில் போய் சொன்னா என்ன, எல்லாம் ஒன்று தானே, உங்ககிட்ட தானே சொல்ல போகிறேன், நீயே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லி வீட்லேயே நம்ம என்ன பண்ணிடுறோம், சொல்லிடுறோம். இங்கே வந்து நிற்கணும்னா அப்போது அந்த பயமும் கலக்கம் திகில், எனக்கு ப்ராக்டிஸ் இல்லை, இப்படி பல விஷயங்கள் நம்ம தூரத்தில் நிறுத்திடுது. ஆமென். ஆனால் யாக்கோபு, யோவான், பேதுரு இயேசுவோடு கூட இன்னர் சர்க்கிளில் இருந்த அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற யோவான். எனவே இன்றைக்கு ஆவியானவர் உங்களை தைரியப்படுத்தட்டும், இன்னும் நெருங்கி வாங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் பல விஷயத்துக்கு நெருங்கி வாங்க. ஆமென், ஹல்லேலூயா. அப்படி நெருங்கி வர வர கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய பிந்தின சீரை நிச்சயம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். சோத்திரம். நேரம் இல்லை, அதனால் குயிக்காக அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஓகே, சோத்திரம். பஸ்கா, லூக்கா 22:8 எழுதிக்கோங்க. லூக்கா 22:8 பாருங்கள். பஸ்கா, கடைசி பஸ்காவை இயேசு கிறிஸ்து ஆயத்தம் பண்ணுவதற்கு கூட யாரை தான் அனுப்புகிறாரு, பேதுருவையும் யோவானையும் தான் அனுப்புகிறார். நீங்கள் போய் வீட்டை என்ன பண்ணுங்கள், எனக்கு பஸ்காவுக்கு ஆயத்தம் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பாருங்களேன், எவ்வளோ பேர் ஒரு சந்தோஷம் பாருங்கள். ஆமென். 4 காரியத்தை செய்யும் பொழுது எங்கேப்பா போகிறீங்க, ஆண்டவர் எங்களை பஸ்காவை ஆயத்தம் பண்ண சொல்லியிருக்கிறார். எந்த இடம், யாரோ ஒருத்தர் குடம் தூக்கின்னு போவாராம்,
அவரை தேடி கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்கு நாங்கள் என்ன பண்ணோம், போகணும். கொஞ்சம் ரிஸ்க் இருக்கலாம், கொஞ்சம் காரியங்களில் பயங்கள் இருக்கலாம். ஆனாலும் குடத்தை தூக்கின்னு போகிற அந்த ஆளை பார்த்து கொண்டு அவர் இடத்துக்கு போயிட்டு, ஐயா சோத்திரம், நாங்கள் சோன்ஸோ அனுப்பிச்சி வச்சுக்கிறாருன்னா அங்கே பெரிய வரவேற்பு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வந்து சொல்லியிருப்பாங்க, அங்கே எல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டோம் ஐயா அப்படின்னும் போது எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். ஆமென். அதை தொடர்ந்து எல்லா சீஷர்களும் இயேசுவும் போய் அந்த வீட்டில் பந்து இருக்கிறாங்க. அப்போ அதுக்கு ஆயத்தம் பண்ணினது யார் சொல்லுங்கள்? யோவான் என்கிற அப்போஸ்தலன். பார்த்தீங்களா? அப்போ இதெல்லாம் எத்தனை பெரியதான ஒரு மகிழ்ச்சி, எத்தனை பெரிய சந்தோஷம் பாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அதை தான் கர்த்தர் உங்களிடத்தில் விரும்புகிறார். அதுதான் கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மையும் ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கும் தரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அப்போ பல விஷயத்தை முன்னெடுத்து செய்தல், பல விஷயங்களுக்கு முன்னோடியாக நிற்பது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சில சேலஞ்சஸை கையில் எடுத்துக்கொண்டு ஓகே இதை நாங்கள் செய்கிறோன்னு சொல்லுகிறது. அப்படிப்பட்ட அந்த யோவானுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும். ஆமென், ஸ்தோத்திரம். மூன்றாவது, இவருக்கு பைபிளில் அடிக்கடி ஒரு பேர் வருது பாருங்கள், ஏறக்குறைய 6 முறை என்னமோ வருதுன்றாங்க. இயேசுவுக்கு அன்பாக இருந்த சீஷன். யோவானை எப்படி சொல்லுது பைபிள்? இயேசுவுக்கு அன்பா. மீதி எல்லாம் நான் விரோதியாக பகையாக இருந்தாங்களா? இல்லை, மீதி எல்லாருமே இயேசுவோடு கூட அன்பாக இருந்தவங்க தான். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? சோத்திரம். ஒரு சீஷர் வந்து அவருக்கு கொஞ்சம் ஃபைனான்ஸ் தேவைப்பட்டுச்சு, கொஞ்சம் அவர் அப்படி போனார். சோதரம். யாரும் வந்து இயேசுவோடு கூட இருந்து இயேசுவை பகைஞ்சனாவோ இல்லை இங்கேயும் அங்கேயும் போட்டு கொடுத்து காட்டி கொடுத்து அந்த மாதிரி யாரும் இல்லை. எல்லாரும் அழைப்பை ஏற்றுக்கொண்டாங்க, சிஷ்யலாக வந்துட்டாங்க, எல்லாரும் நேசிக்கிறாங்க. ஆனாலும் விசேஷமாக இவரை சொல்லுது இயேசுவுக்கு அன்பாக இருந்த சிஷ்யன். 6 முறை வேதம் அந்த வார்த்தையை பதிவு செய்து. ஆமென். அப்போது இயேசு கிறிஸ்து இருந்த காலத்தில் யோவான் அப்போஸ்தலனுக்கு இருந்த ஆசீர்வாதம் என்ன, நற்சீர் என்னன்னு சொன்னால், அவனுக்கு ஒரு டைட்டில், இயேசுவுக்கு அன்பாக இருந்தவன். இன்னும் பார்த்தா பந்தியில் பார்த்தா என்ன சொல்லுது, அவர் மார்பிலே சாய்ந்து கொண்டு இருந்தவன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அந்த க்ளோஸ்னஸ் பாருங்கள் எப்படி இருந்திருக்குதுன்னு சொல்லி. ஒருவேளை அந்த க்ளோஸ்னஸ் உறவின் அடிப்படையாகவும் இருந்திருக்கலாம். ஆமென். மனுஷிகத்தில் இவர் யார், எனக்கு ரிலேஷன், சோத்திரம், அந்த உறவு முறை இருந்திருக்கலாம். ஆமென். அவனுடைய இருதயம் உண்மையாகவே இவருடைய அற்புதங்கள், அதிசயங்களுடைய பேச்சுக்கள் இதையெல்லாம் பார்த்து அவன் கவரப்பட்டு இருந்திருக்கலாம். ஆமென். அவன் இருக்கிற யாரை குறித்தும் அவன் பயப்படவே இல்லை. யாருன்னா என்னை அதட்ட போகிறாங்களா, யாருன்னா என்னை திட்ட போகிறாங்களா, இல்லை, அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தானாம். அப்படிப்பட்டதான ஒரு பிளஸ்ஸிங்கையும் அந்த இடத்தையும் ஆண்டவர் யோவானுக்கு தந்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. எழுதுகிறவங்க ஜான் காஸ்பல் 21:20 எழுதிக்கோங்க. 21:20 ஜான் காஸ்பல். இயேசுவின் மார்பிலே அவன் சாய்ந்திருந்தவன். ஆமென். இன்னும் சொல்லணும்னா மார்க் 3:17 இடிமுழக்கத்தின் பிள்ளைகள், சன் ஆஃப் தண்டர்ஸ் அப்படின்னு இவனுக்கு பேரான். என்னது, இடிமுழக்கத்தின் பிள்ளைகள் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர்களுக்கு ஒரு பேர் வைக்கிறார் பாரு. ஆமென், ஹல்லேலூயா, சோத்திரம். அப்போ இன்னும் நிறைய விஷயங்கள் யோவான் இயேசுவோடு கூட இருந்த அந்த அனுபவத்தில் நிறைய ஆசீர்வாதங்கள் பேசிக்கொண்டே போகலாம். ஆமென். அப்போ இன்றைக்கி இந்த கால வேளையிலையும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. கர்த்தருடைய மார்பிலே சாயக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். கண்ணீர், துக்கம், வேதனை வரும்போது என்ன பண்ணுறோம், ஆண்டவரே எங்கே ஆண்டவரே போடுறது, நீங்கள் ஒரு ஆள் தான் ஆண்டவரே என்ன பண்ணிடுறான், போய் சாஞ்சிக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அந்த இடத்தை கர்த்தர் உனக்கு எனக்கு தந்திருக்கிறார் பார். ஆமென், ஹல்லேலூயா. நான் வானத்தையும் பூமி உண்டாக்கினவன், நான் அக்கினிமயமானவன், என் கிட்ட வந்தாலே ஒருத்தன் வர முடியாது, அதனால் நீ என் தோளில் சாய முடியாதுன்னு ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல, விரட்டுறதில்ல பாருங்கள். எப்போ நம்ம இயேசுனிடத்தில் புகலிடம் தேடி போகிறோமோ அப்போதெல்லாம் அவர் கை நீட்டி நம்மை அவர் இழுத்து கொள்ளுகிறார், நம்மை ஆறுதல் படுத்துகிறதான கர்த்தர். ஆமென். ஒரு பிள்ளைக்கு தாயினிடத்தில் கிடைக்கிறதான அந்த ஆறுதலையும் சமாதானத்தையும் அற்புதமாய் உனக்கும் எனக்கும் தருகிற கர்த்தர் அவர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எனவே தொடர்ந்து ஆண்டவருக்காக செயல்படுங்க. ஆமென். அவருக்கு விருப்பமுள்ள பிள்ளைகள் என்கிறதான பெயர் எடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். இப்போ பிந்தின சீருக்கு வருவோம். இயேசு கிறிஸ்து இப்போ பரமேறுகிறார். எல்லாம் சீஷில் கூப்பிட்டு வச்சு எல்லாம் பேசிக்கொண்டு அவளுக்கு சகல விதமான ஆலோசனைலாம் சொல்லிவிட்டு அவர் வந்து கையை நீட்டி அவர்களை ஆசீர்வதிச்சு
அவர் பரமேறுகிறார் பாருங்க. பரமேறினதுக்கு அப்புறமா பிந்தின சீர், பிந்தின ஆசீர்வாதம். ஆமென். அது எப்படிப்பட்ட அற்புதமானதாக இருந்தது என்பதை 1-2 பார்த்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். 1 யோவான் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் கல்லறையின் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையின் இடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவருக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து. ஓகே, சோதரம் கவனிக்கணும். இயேசு உயிர்த்தெழுதற்பாடு யோவானுக்கு இருந்ததான மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால், இயேசுவின் சரீரம் அங்கே இல்லை என்பதை பார்க்கக்கூடிய முதல் சீஷன் என்கிற அனுபவத்தை அவன் பெற்றுக்கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே மார்த்தார் மரியெல்லாம் ஓடி போய் சொல்கிறாங்க. சொன்ன உடனே அறைக்குள்ளே அமர்ந்து கொண்டிருந்த சீஷர்கள் எல்லாம் அதை கேட்டு அமைதலாக இருந்த பொழுது பேதுரும் யோவானும் தான் என்ன பண்ணுறாங்க, எழுந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. சோத்திரம். அப்போ பேதுருவை காட்டிலும் யோவான் என்ன பண்ணிட்டாராம், முந்தி ஓடி போயிட்டார். ஓடி போயிட்டு குனிஞ்சு பார்த்தா அந்த சீலை மாத்திரம்தான் இருக்குது, இயேசுடைய சரீரம் இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. போடுவர் அல்லேலூயா. ஆமென், சோத்திரம். அறைக்குள்ளே பயந்து கொண்டு அமர்ந்து கொண்டு இருக்கலாம், அறைக்குள்ளே தேடி வந்து உன்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் அவர். ஏன்னா அறைக்குள்ளே இருந்தவனிடத்துலையும் ஆண்டவர் என்ன பண்ணார், வந்தார், வந்து அவனை பார்த்தார். ஆனால் இது அந்த அனுபவம் இல்லை. இவன் ஓடி போய் ஆமென் இயேசு சரீரம் கல்லறையில் இல்லை என்கிற செய்தியை முதலில் தன் கண்கூடாய் பார்த்த அற்புதமான அனுபவத்தை யோவான் பெற்றுக்கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னன்னு சொன்னால், அந்த 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 இன்ட்ரெஸ்ட் பாருங்கள். ஆமென். ஒரு செய்தியை கேட்ட உடனே, அவர் சரீரம் இல்லைன்ற செய்தி கேட்ட உடனே அவன் எழுந்து ஓடக்கூடியவனாக இருந்தான். அவ்வளோ ஒரு 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 ஸ்ட்ரென்த்தும் அவ்வளோ ஆசையும் அவ்வளோ ஆவிக்குரிய விருப்பமும் அவனுக்குள்ளே இருந்தது. நான் போய் இதை என்ன பண்ணணும், பார்க்கணும், நான் அனுபவிக்கணும், நான் பெற்றுக்கொள்ளணும், என் கண்கள் இதை காணணும். அப்படிப்பட்டதான ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால அவன் கண்களினாலே அந்த காட்சியை காண கர்த்தர் உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா இந்த 12 பேரும் போய் அந்த காலி குகையை பார்த்தாங்க, கொண்டாங்கலாம் சரித்திரத்தில் ஒன்றும் எழுதப்படலை. ஆமென், அப்படி தானே பிரதர்? ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா இவங்க வரிசையாக போனாங்க, எல்லோரும் காலி இடத்த பார்த்துட்டு வந்தாங்க. அப்படி இல்லை பாருங்கள். சில ஸ்டேஷனில் அதை போய் பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன்னா நியூஸ் தெரிஞ்சிச்சு அவர் சரீரம் அங்கே இல்லைன்னு சொல்லி, அதனால் கம்முன்னு இருந்திருக்கலாம், ஏன் அங்கே போய் என்னப்பா பார்க்குறது அப்படின்னு. ஆனால் யோவான் அப்படி இல்லை பாருங்கள். அவனுக்கு இருந்ததான விருப்பத்தை கவனிக்கணும். இன்றைக்கி நம்முடைய விருப்பம் எப்படி இருக்குது, கர்த்தருக்குரிய காரியங்களில் நம்முடைய காரியம் எப்படி இருக்குது? நான் உன்னை பெற்றுக்கொள்ளணும், நான் அதை அனுபவிக்கணும், எனக்கு இது வேணும். சோத்திரம். ஆமென். அந்த ஆசைகள் நமக்குள்ளே இருக்குமானா அந்த ஓட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்கிறான், நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் நான் என்ன பண்ணுறேன், எஸ் நான் ரன் பண்ணுறேன், நான் ஓடிட்டே இருக்கிற ஆசையாய். சோத்திரம். அதை அடைந்தாயிற்று கூட நான் சொல்ல முடியாது, அதை பெற்றுக்கொள்ள நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். எனவே இந்த காலையில் கிறிஸ்தவ ஓட்டத்தில் சோர்ந்து போகாமல் ஓட கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென். நிறைய ஆவிக்குரிய பிளஸ்ஸிங்கை உங்கள் கண்களினால் காண அந்த ஓட்டம் உங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நீங்கள் எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு பல ஆவிக்குரிய பிளஸ்ஸிங்கை கொண்டு வந்து சேர்க்கட்டும். ஆமென், சோதரர். அதனால் யங் சாப்பாக இருந்தாலும் அந்த யங் சாப்புக்கு இருக்கிற அந்த துடிப்பு அவனுக்குள்ளே இருந்தது. அவன் தான் அந்த எம்டி டூமை அவன் தான் போய் முதல்ல பார்க்குறான். ரெண்டாவது அதே வசனத்தில் அவனுக்கு இருந்த இன்னொரு ஆவிக்குரிய தன்மையை நான் சொல்கிறேன் பாருங்கள். அங்கே வசனம் சொல்லுது, முன்பதாக ஓடிட்டார், போய் நின்று பார்க்குறாரு, குகையில் சரீரம் இல்லை. ஆனாலும் அவன் குகைக்குள்ளே போகலையாம். அவன் வெயிட் பண்ணுறான், யார் வருவதற்கு, பேதுரு வருவதற்கு. இதை நேற்று நான் தியானித்த போது யோசித்தேன். அதுலேயும் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய குணம் இருக்குது பாருங்கள். ஆமென், சோத்திரம். எனக்கு பின்னாடி ஒருத்தர் வராரு. சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. எனவே அவர் வர வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், காத்திருக்கிறேன். அவர் என்னிலும் பெரியவர், என்னை விட பெரியவர், அவர் வயசில் அவர் முதிர்ந்தவர், அவரும் வந்து கொண்டு இருக்கிறார். சோதரம். எனவே அவன் போய் அங்கே பேதுருவுக்காக காத்திருக்கிறான் பாருங்க. பேதுரு வந்திருப்பா தான், பேதுரு தான் என்ன பண்ணுறாரு, உள்ள
போகிறார் பாருங்க. அப்போது அவனுக்கு வயசு சின்ன வயசாக இருந்தாலும் அவருடைய மெச்சூரிட்டியை கொஞ்சம் பாருங்களேன். வயசு சின்ன பையன்தான், ஆனால் அவருடைய மெச்சூரிட்டி எப்படி இருக்குது பாருங்க. சோத்திரமாமே. என்னிலும் பெரியவர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு, நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி அவர் போனதுக்கு அப்புறமா தான் இவன் பின்தொடர்றானா, அதில் கூட நம்ம அழகான ஒரு 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 விஷயத்தை கற்றுக்கொள்ளணும். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இருக்கீங்களா எல்லாரும்? ஆமென். எல்லாம் வாலிபங்க, பிள்ளைங்க, வளர்ந்து வருகிறவங்க, நீங்கள் எல்லாரும் இதை கற்றுக்கொள்ளணும். சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. நான் முதல்ல ஓடி வந்துட்டேன், அதனால் நான் முதல்ல போய் எல்லாம் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு நான் திரும்பி போடுறேன் அப்படின்னு பாதி வழியில் பேதுருவை பார்த்துட்டு, இன்னும் அப்போ தான் போயினுக்கிறியா தாத்தா, நீ போ, நான் பார்த்துட்டேன், நான் போகிறேன்ட்டு ஓடி போய் அங்கே ரூமில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டு அவர் சரீரம்லாம் எல்லாம் எடுத்தாச்சு கொண்டாச்சு அப்படியெல்லாம் இவனே கூட என்ன பண்ணிடலாம், போய் சொல்லிட்டா. அதுக்கப்புறமா அரை மணி நேரம் பொறுத்து தான் யார் வருவார், பேதுரு வருவார். அப்போ பேதுருக்கு எப்படி இருக்கும், எல்லாம் யோவான்னு சொல்லிட்டான்ப்பா அப்படின்னா பேதுரு கம்முன்னு இருக்க வேண்டியதான். அப்போ பல நேரங்களில் பெரியவங்களை நம்ம இப்படி தான் உட்கார வச்சிடுறோம். ஆமென். வீடுகளில் கூட இதுதான் நடக்குது. சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அவங்களுக்காக கொஞ்சம் நம்ம என்ன பண்ணுறதில்ல, வெயிட் பண்ணுறதில்ல. எங்கள் அப்பா வயசான காலத்தில், எங்கள் அம்மா வயசான காலத்துலலாம் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் நான் தான் கூட்டின்னு போவேன். அப்போ பல இடங்களில் நான் சுறுசுறுப்பாக இருக்கிற ஆள். இப்போவும் எனக்கு அது குறையில, அப்படி தான் இருப்பேன். நான் டக்குன்னு பண்ணுவேன். எனக்கு ஸ்லோவாக பண்ணின்னு இருந்தால் பிடிக்காது. ஆனால் இவங்கள கூட்டு போகும்போது காரை திறந்து நிறுத்தி நான் இறங்கி வந்துட்டு அப்புறமா திறந்து அவங்கள மெதுவாக நான் கீழே இறக்கி, அதுக்குள்ளே எவன்லாம் என்னென்ன ஆர்ன் அடிக்கிறானோ அவனெல்லாம் 4 திட்டி அதுக்கப்புறமா இவர் இறங்கினவுடனே கதவு சாத்தி அப்புறமா மெதுவாக கூட்டுன்னு போகணும். அதுக்குள்ளே எனக்கு எப்படி இருக்கணும்னா, நம்ம போகிறதுக்குள்ளே இன்னும் 4 பேர் கொடுத்துருவானே அந்த ஒரு நான் எப்படின்னா இறங்கணுன்னா தடால்னு எகிரி குச்சி போய் பேர் கொடுத்துடணும். அந்த மாதிரி கடன்னு பண்ணணும். அந்த மாதிரி ஆள் நான். அப்போ மெதுவாக போகும்போது அப்போ இதெல்லாம் யோசிப்பேன். பாரு, நம்ம இவங்களுக்காக நம்ம இவ்வளோ ஸ்லோ ஆக வேண்டியதாக இருக்குது. 4 பேர் கொடுத்தாலும் வேறு வழி இல்லை, இருந்து தான் ஆகணும். சோத்திரமாமே. அப்போ தான் அவர் சொல்லுவார், எப்பா பாத்ரூம் எடுத்துப்பான்வார். ஆஹா, இது வேறையா, இப்போ இங்கே விட்டுட்டு போய் பேரை கொடுக்கும் முடியாது. யாருமா பாத்ரூம் எங்கன்னு கேட்கணும், இது எங்கன்னு கேட்கணும். அதுக்கப்புறமா எப்படின்னா பேர் கொடுத்து வேறு எதுனா வழிக்குதான்னு பார்க்கணும் அப்படின்னா. அப்போது இதெல்லாம் அப்போ நான் படித்தேன். அவர்களுக்காக நம்ம என்ன ஆக வேண்டியதாகுது, நம்முடைய ஓட்டத்தை கூட நம்ம குறைத்து கொண்டு சோத்திரம் நம்முடைய ஆவேசத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சி அவங்களுக்காக நம்ம நிற்க வேண்டிய காரியங்கள் வருது. ஆமென். அப்போ மாம்ச தாய் தகப்பனுக்காகவே நம்ம நிற்க வேண்டிய சூழ்நிலைகள் வருமானால் உன்னுடைய ஆவிக்குரிய பெற்றோர்களுக்காகவும் என்ன பண்ணு, கொஞ்சம் நில்லு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வழி நடத்தினவங்க இருப்பாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கி அவர்களை காட்டிலும்னு தெரியணும்னாய் மாறி இருக்கலாம். ஆனால் அவர்களிடத்தில் பேசும்போதெல்லாம் உன்னுடைய தேர்ச்சியை காட்டி கொண்டு இல்லாமல், ஆமென், அவர்களை பேச விட்டு கேள். இன்றைக்கி குடும்பங்களில் பெரியவர்களுக்கு மரியாதைகள் இல்லை, பெரியவர்களுக்காக காத்திருப்பு இல்லை. சோத்திரம். ஏன்னா பிள்ளைங்க பயங்கர ஃபாஸ்ட்டாக இருக்கிறாங்க, அவங்க நாலேஜ் பயங்கரமாக இருக்குது. அதனால் நான் ஒன்று ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அவள் என்னை ஆஃப் பண்ணிவிடுவா. ஏன்னா அவ்வளோ தெரிஞ்சு வச்சுருக்குறாங்க நம்ம பிள்ளைங்க. ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். நீ சும்மா உட்காந்து சும்மா எந்த காலத்துக்கு அதையே பேசினுக்கு அதை கம்மனு சோத்திரம் அப்படின்னு இருறோம். அப்படி இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. பெரியவர்களிடத்தில் உட்காந்து பேசுங்க, அவங்களிடத்துல காரியங்களை கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. பெரியவர்களிடத்தில் உட்கார்ந்து என்ன பண்ணணும், பேசணும். அவர்களுடைய அனுபவங்கள் பெரியது, அது ஸ்லோவாக இருக்கும். உன் ஓட்டத்துக்கு அது கொஞ்சம் நேரம் நிற்க வேண்டியதாக இருக்கலாம். ஆனாலும் யோவான் பேதுருவுக்காக நிற்கிறான். அந்த ஒரு நல்ல குவாலிட்டியை படித்து கொள்ளுங்க. ஆமென். எல்லாம் இருக்கீங்களா? புரியுதா? ஹல்லேலூயா. சோத்திரம். அடுத்தது பாருங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக தான் நான் நினைக்கிறேன். He waited for Peter to come. ஆமென். அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங். ஓகே, இதுக்கு வேறு காரியங்கள்லாம் உள்ளே போகலாம், பட் போனால் டைம் ஆகும். ஓகே, அடுத்தது பாருங்கள், யோவான் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோவான் சுவிசேஷம் 21:7. ஆதலால் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அதாவது உயிர் தெழுந்துட்டார் ஆண்டவர். இப்போ இவங்க பேதுருவெல்லாம் கிளம்பி எங்கே போயிட்டாங்க, மீன் பிடிக்க போயிட்டாங்க. நான் மீன் பிடிக்க வரேன் பிரதர்னா அவர் கூட கொஞ்சம் பேர் சேர்ந்து மீன் பிடிக்க போயிட்டாங்க. நைட்டெல்லாம் பிடிக்கிறாங்க, ஒன்றும் அகப்படலை. இப்போ ஆண்டவர் கேட்டார், எதனா பிடிச்சிட்டிங்களான்னா இல்லை நாங்கள். ஓகே, ஆண்டவர் சொன்னார், வாங்க கரைக்கு, நான் இங்கே உங்களுக்காக என்ன பண்ணி வச்சுக்கிறேன்,
எல்லாம் வச்சிருக்கிறேன்னா, இப்போ பேதுரு காண்ட் ஏபிள் டு ஐடென்டிஃபை ஜீசஸ் கிரைஸ்ட். ஆமென், சோதரம். ஆனால் கூட இருக்கிற யோவான் தான் சொல்கிறான், அது யார்? கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் புரிந்து கொள்ளணும், இயேசுவின் மார்பிலே சாய்ந்திருந்தான் அப்படின்னா அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இங்கே வெளிப்படுது பார். அந்த சாய்ந்திருந்ததான அனுபவம் இங்கே வெளியே வருது. யாருக்கும் தெரியல அவர் யாருன்னு, யாரோன்னு நினச்சின்னு இருக்கிறான். இயேசு என்கிறவர் ஒருத்தர் இல்லை, அவர் உயிர் தெழுந்து போயிட்டாருன்னு நினச்சின்னு இருக்கிறான். ஆனால் யோவான் சொல்கிறான், ஐயா அது நம்ம கர்த்தர் ஆகிய இயேசு. ஆமென், ஹல்லேலூயா. அதனால் he was a young child. அவன் வாலிபனா சின்ன வயசுள்ளவனாக இருந்தாலும் அவருடைய அனுபவம் மூத்ததாக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. எனவே இந்த காலையில் அன்பான சகோதரா சகோதரியே, did you able to find out God in your life? ஒரு காரியம் நடக்கும் போது இட்ஸ் பிகாஸ் ஆஃப் மை காட்ன்ற அந்த உணர்வு வருதா? ஒரு காரியம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னும் போது எஸ் இது கர்த்தர் எனக்காய் செய்தது என்கிற அந்த ஆவிக்குரிய உணர்வு வருமானா அங்கே தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் கர்த்தரை. சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. இல்லைன்னா ஏதோ எல்லா மனுஷனும் மாதிரி நம்மளும் ஓடிட்டே இருக்கிறோம், அதல்ல வாழ்க்கை. உங்களுக்கு தெரியணும். சோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது மற்றவர்களுக்கு சிலது தெரியல, ஆனால் யோவான் சொல்கிறான் அதுதான் கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. என்ன அழகான ஒரு 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 காரியம் பாருங்கள் அது. ஆமென், சோத்திரம், ஹல்லேலூயா. அப்போது உணருதல், புரிதல், அறிந்து கொள்ளுதல், இது எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. ஆமென். பைபிள் உட்காந்து சும்மா படிக்கலாம், எவ்வளோ நேரம் எவ்வளோ அதிகாரங்கள் படிப்போம், ஓகே, சம்பவங்களை தெரிந்து கொள்வோம். ஆனால் சில நேரங்களில் சில இடங்களில் அந்த வசனங்கள் நம்மோடு கூட உறவாடும். அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அதை புரிதலும் உணர்தலும் தான் ஆவியானுடைய நடத்துதல். ஹல்லேலூயா. அப்போ அந்த உணர்தல், அந்த பிளஸ்ஸிங் யோவானுக்கு கர்த்தர் தந்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ பேதுருவினால் கூட ஐடென்டிஃபை பண்ண முடியல. சோத்திரம். பேதுரு கூட தன்னுடைய அழைப்பை கூட அவர் மறந்துட்டார். ஆனால் யோவான் அப்படி அல்ல, அவர்தான் என்னுடைய ஆண்டவர் என்பதை கண்டு கொள்ளக்கூடியதான புரிதலும் உணர்தலும் அறிதலும் யோவானுக்கு தேவன். அதுதான் ரெண்டாவது ஆசீர்வாதம் அவனுக்கு. மூன்றாவது பாருங்கள், கலாத்தியர் 2:9. கலாத்தியர் 2:9. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம முடிக்கலாம். கலாத்தியர் 2:9. எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்தசேதனம் உள்ளவர்களுக்கும் தாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்நியோனி ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்து. மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிறதான பிளஸ்ஸிங் பாருங்க, தேவன் யோவானுக்கு தந்த அற்புதமான பிளஸ்ஸிங் என்னன்னு சொன்னால், பவுலும் பர்னபாவும் சொல்கிறாங்க இந்த விஷயத்தை. அவங்க எழுதும் போது பவுல் சொல்கிறாரு, சபையினுடைய தூண்களாக இருந்ததான யார் யார்? யாக்கோபு, பேதுரு, யோவான். ஆமென், ஹல்லேலூயா. the pillars of early church. அப்போது சபையினுடைய தூண்களாக இருந்த பேதுரு, யோவான், யாக்கோபு. அடுத்தது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது என்னன்னா, இன்றைக்கி பவுலை யாருமே ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. யாரும் பவுலை அப்போஸ்தலனா ஜெருசலேமில் ஏற்றுக்கொள்ள மாட்டுறாங்க. எல்லாரும் பவுலை பார்த்தா பயப்படுறாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லுது, பவுலுக்கும் பர்னபாவுக்கும் இந்த பில்லர்ஸ் தான் என்ன பண்ணாங்களாம், வலது கை கொடுத்தாங்க. எல்லாரும் சொல்லுங்க ஆமென். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹல்லேலூயா. ஒரு நியூ கமர்ஸ், அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மினிஸ்ட்ரியை கர்த்தர் அவங்க கையில் தந்திருக்கிறாரு. அதை அவங்க கேரி பண்ணி போகிறாங்க. இவ்வளோ நாள் நாங்கள் யோசித்ததெல்லாம் இந்த யூதர்களுக்கு தான் இந்த சுவிசேஷம் மேஷ்தியான்னு. ஆனால் இன்றைக்கி பவுலும் பர்னபாவும் தேவ கிருபையினால் எங்கே அதை கொண்டு போகிறாங்க, புறஜாதிகளுக்கு கொண்டு போகிறாங்க. அது அப்போஸ்தலருக்கு எல்லாருக்கும் விகற்பமாக இருந்தாலும் இதை விளங்கி கொண்டு புரிந்து கொண்டு, ஆமென், கர்த்தர் எங்களை இவங்களுக்கு வச்சிருக்கிறாரு, கர்த்தர் அவங்கள புறஜாதிகளுக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களுக்கு கை கொடுத்தார்கள். அப்படி சொன்னால் சும்மா ஹலோ பிரதர், பிரைஸ் லார்ட் பிரதர் இல்லை, அவங்களுக்கு உதவி செய்தார்கள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது இதெல்லாம் ஒரு நல்ல ஆவிக்குரிய குவாலிட்டி. சோத்திரம். ஆமென். ஆமாம்,
யோவானுக்கு தேவன் தந்த கிருபை பாருங்க, அடுத்தவனை கை தூக்கி நிறுத்துதல், அடுத்தவனுக்கு உதவி செய்தல், அடுத்தவனுடைய மினிஸ்ட்ரியை ரெகக்னைஸ் பண்ணுதல். கர்த்தர் உன்னையும் அழைத்திருக்கிறார், உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். நாங்கள் இந்த ஜெருசலேமில் இருக்கிறோம், உனக்கு கர்த்தர் புறஜாதிகள் மத்தியில் உன்னை கொண்டு போகிறார். எஸ், நீங்கள் போங்க, நாங்கள் உங்களோடு கூட இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான ஞானத்தையும் அபிஷேகத்தையும் யோவானுக்கு கர்த்தர் தந்து பவுலுக்கும் பர்னபாவுக்கும் கை கொடுத்து உதவி செய்தார்களாம். ஆமென், ஹல்லேலூயா. பவுலையே பர்னபா தான் கொண்டு எருசலேமில் இருக்கிற அப்போஸ்தலருக்கு என்ன பண்ணுறான், இன்ட்ரோடியூஸ் பண்ணி கர்த்தர் இவரை அழைத்திருக்கிறார், இவருடைய மினிஸ்ட்ரி இதுன்னு சொல்லி பர்னபா தான் பவுலுக்கு சப்போர்ட் பண்ணுறார். அப்போது ஊழியம் என்பது என்ன என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். ஊழியம் என்று ஒருத்தன் மேலே ஒருத்தன் காழ்ப்புணர்ச்சி கொள்வது அல்ல. ஆமென், ஹல்லேலூயா, சோதரம். ஊழியம் என்பது ஒரு ஊழியத்தை கெடுப்பது அல்ல. ஆமென், ஹல்லேலூயா, சோதரம். ஒருவனுக்கு கர்த்தர் ஒரு வகையான ஊழியத்தை காண்பித்திருப்பார், ஆனால் அவன் அந்த ஊழியத்துக்கு கடந்து போகணும். அப்போ அப்படி போகிறவனுக்கு என்ன பண்ணுறானா, கை கொடுத்து உதவி செய்தார்கள். ஆமென். அதனால் இன்றைக்கி நீங்கள் புரிந்து கொள்ளணும், சோத்திரம். கிறிஸ்தவம், கிறிஸ்து என்பது ஏதோ என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்ன ஆசீர்வதிக்க வேண்டிய அது இல்லை. யூ ஷுட் லேர்ன் so many things and you should grow in it. கற்றுக்கொண்டு அதில் நீங்கள் வளர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒருத்தனுக்கு கை கொடுக்கணுமா, கை கொடுத்து அவனை என்ன பண்ணுங்க, தூக்குங்க, உற்சாகப்படுத்துங்க, சந்தோஷமாக பேசுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இதை பார்த்து மற்றவன் என்ன சொல்லுவான்னு பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், சோதரன். நீ நல்லது செஞ்சாலும் தீமை பேசுகிறவன் தீமை செய்வான், நீ கெட்டது செஞ்சாலும் அதே தான் பேசின்னு இருப்பான். அதில் எதுவும் மாற்றமும் வரப்போகிறதே கிடையாது. எனவே நல்ல ஒரு ஆவிக்குரிய குணம் என்னன்னா, கை கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்தான். ஆமென். அவன் பில்லர்ஸாக இருந்தான். சபையில் எப்படி இருந்தானா, தூண்களாக இருந்தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனவே ஊழியத்தில் தூண்களாக இருங்க, கர்த்தருக்கு தூண்களாக இருங்க. ஆமென். உபதேசத்துக்கு தூண்களாக இருங்க. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு கை கொடுத்து உதவி செய்யுங்க. ஆமென், சோத்திரம். அடுத்தது பாருங்கள், 4வது யோவான் தேவன் தந்த ஆசீர்வாதம் என்னன்னு சொன்னால், அவன் ஆர்த்தராக கர்த்தர் மாற்றினார். யோவான் சுவிசேஷத்தை எழுதுனா நிருபமாகிய 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் எழுதினார். அருமா ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதக்கூடியதான கிருபைகளை கர்த்தர் யோவானுக்கு தந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். நேரம் இல்லை, அதனால் நான் முடிக்கிறேன். அப்போ பாருங்கள், அவன் மரணத்துக்கு முன்பதாய் அந்த பிந்தின ஆசீர்வாதம் எப்படின்னு சொன்னால், இத்தனை அழகான புஸ்தகங்களை எழுதவும், ரெவலேஷன் என்கிற வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற அற்புதமான புஸ்தகத்தை எழுதவும் அந்த வெளிப்பாடை கர்த்தர் அவனுக்கு தந்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆமென், சோதரம். அதனால தான் நான் சொல்கிறேன், சின்னவன் பெரியவன் வயசு அதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறதில்ல. யாருக்கு அந்த உற்சாகம் இருக்குதோ, யார் அவரோடு கூட நெருங்குறார்களோ அவர்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா, சோதரம். அடுத்தது பாருங்க, இவன் இயேசு கிறிஸ்துவுக்காய் உபத்திரவங்களை சகித்தவன். ஆமென், ஹல்லேலூயா. சீஷர்களிலேயே கவனிக்கிறீங்களா, இரத்த சாட்சியாய் மரிக்காத ஒரு சீஷன் இருப்பானானா யோவான் ஒருத்தர் தான். ஆமென், ஹல்லேலூயா. மீதி எல்லா சீஷர்களும் இரத்த சாட்சியாக மரித்தாங்க. யோவானுக்கும் அந்த காரியங்கள் நிகழ்ந்தது ரோமாபுரியில். ஆனாலும் கர்த்தர் அவரை பாதுகாத்தார். அப்போ அவர் மேலே ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்திருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கப்புறமா அவர் பத்மோ தீவுக்கு நாடு கடத்தப்பட்டு அங்கே இருக்கையில் தான் கர்த்தர் வெளிப்பாடுகளை தந்து இந்த புஸ்தகங்கள் எல்லாம் தோல் சுருளில் எழுதி வைக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் யோவானுக்கு தந்தார். அதுக்கப்புறமா அவர் பூரண வயதில் இயற்கை மரணம் எய்தார் என்று தான் அவரை குறித்து சொல்லப்படுது. ஆமென், ஹல்லேலூயா, சோதரர். அப்போ தேவனுடைய திட்டங்கள் பாருங்கள், எப்படிப்பட்டதான ஒரு பிளஸ்ஸிங்கை கர்த்தர் யோவானுக்கு வைத்திருக்கிறார் பாருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்போது உங்கள் மீது கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருப்பாரானால் அந்த திட்டத்தை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ள கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவின் நிமித்தம் அவர் பாடுபட்டார். அந்த 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 ஓப்பனிங் மட்டும் ரெவலேஷனில் அந்த வசனத்தை வாசிங்க. நான் ஏன் இங்கே இருக்கிறேன்றாரில் அதை படிங்க. 1:9 ரெவலேஷன் 1:9 வெளிப்படுத்தல். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாய் இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மோத் என்னும் தீவிலே இருந்தேன். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும்
அதனால் இன்றைக்கி நீங்கள் விளங்கி கொள்ள வேணும். சோத்திரம். உபத்திரவங்கள் வரலாம். ஆமென். ஹல்லேலூயா. அதில் நிற்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் தருகிறார். அதுதான் பிந்தின ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனவே யோவான் இயேசுவோடு கூட வாழ்ந்து பெற்ற நன்மைகளை காட்டிலும் இயேசு உயிர்த்தெழுந்த ஒரு பாடு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் கர்த்தர் யோவானை வைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவனுடைய ஸ்டாண்டர்ட், அவனுடைய அனுபவங்கள், அவன் கற்றுக்கொண்டதை எப்படி அவன் வெளிப்படுத்தினா, இது எல்லாமே தேவன் அவனுக்கு தந்ததான ஆசீர்வாதமாக இருந்தது. அட் லாஸ்ட் என்னென்னா அந்த சீன்லேயே கடைசி சீன் என்னென்னா ரெவலேஷன். ஆமென். அற்புதமான வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதி வச்சு இனி என்ன நடக்க போகுது என்பது இன்றைக்கி நீங்களும் நானும் தெரிந்து வைத்திருக்கிறோம். சொன்னால் காரணம் யார்? யோவான் அப்போஸ்தலன். ஆமென். ஹல்லேலூயா. எனவே ஆவிக்குரிய நன்மைகளினாலே கர்த்தர் உங்களை நிரப்பட்டும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய முந்தின சீர் தேவன் அழைத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், வேறு பிரித்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார், சபைக்குள்ளே வைத்திருக்கிறார். இதெல்லாம் உங்களுடைய முந்தின சீராய் நீங்கள் கால்குலேட் பண்ணுவீர்களானா உங்களோட பிந்தின சீர் தேவனுக்காய் செயல்படுகிறதா இருக்கட்டும், தேவனுக்காய் ஓடுகிறதா இருக்கட்டும், தேவனை உணர்ந்து கொள்ளுதலாக இருக்கட்டும், அடுத்தவருக்கு இவர்தான் தேவன் என்று கை காட்டுகிறதான அந்த இடத்துல நிற்கிறதான அந்த அனுபவம் உங்களுடைய அனுபவமாய் மாறட்டும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்காய் செயல்படுகிறவர்களாய் மாறுங்க. ஆமென். வெளிப்பாடுகள் உண்டாகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எழுத சொல்வாரானால் எழுதுங்க. புஸ்தகங்கள் எழுத சொன்னால் எழுதுங்க. புஸ்தகங்களை வெளியிடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இருக்கீங்களா எல்லாரும்? எங்களுக்கும் இதுக்கெல்லாம் சம்மந்தம் இல்லைங்க, நாங்கள் இட்லி சாப்பிட்டு தூங்கிடுவோங்க, இது தாங்க எங்களுக்குன்ற மாதிரி உட்காரக்கூடாது. ஆமென். நான் ஆவியானவர் சொல்லும் போது அதை கேட்கணும். ஆமென். ஏன்னா ஆவியானவர் சும்மா பேச மாட்டார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உங்களை எத்தனை பேருக்கு எழுத்து திறமை இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவேளை கொடுப்பாரானால் நீ பேனாவை கையில் பிடிச்சினா அவர் எழுத வைப்பார். புஸ்தகங்களை எழுது, ஆவிக்குரிய புஸ்தகங்களை எழுது. ஆமென். யாருக்கு தெரியும்? ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இங்கேருந்து பெரிய ரைட்டர்ஸ் உருவாகலாம். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை சிறந்த புஸ்தகத்தை எழுதக்கூடியவங்க இருக்கிறாங்க. அவங்களாம் நான் பிறக்கும் போது பேனாவோட பிறந்தாங்க இல்லை. எனவே ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வித்தியாசமான அனுபவங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். எனவே குறுகிய வட்டத்தில் குறுகிய விஷயத்தை மாத்திரம் யோசித்து கொண்டு நான் படிப்பேன், நான் ஒரு உத்தியோகத்துக்கு போவேன், 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிப்பேன், அருமை எங்கள் அப்பாவுக்கு அதுலேருந்து 5,000 ரூபாய் கொடுப்பேன், மீதி 10,000 ரூபாய் வச்சு நான் இது பண்ணுவேன், ஒரு எப்படின்னா ஒரு ஐஃபோன் வாங்கினேன் என் வாழ்க்கையில். இது அல்ல நோக்கம். ஆமென். ஹல்லேலூயா. நோக்கம் ஆவிக்குரிய நோக்கமாக இருக்கட்டும். ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் நீ கர்த்தருக்கு விருப்பமாக நீ ஓடுவாயானா உன்னை கொண்டு பலத்த காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஜோசப் கிருபாகரன் முன்பதாய் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஜெபத்தோடு கூட இருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலே நம் மத்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம இடத்திலே பேசியிருக்கிறார். நாம் பேசுகிற வார்த்தைகளை நம் மனதில் ஏற்றி கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதித்து, ஆண்டவரே இந்த நாளிலே எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே ஒவ்வொரு ஸ்தானகன் என்ற இடத்திலே ஆண்டவரே நீர் பேசின காரியங்களை அவர் இன்னிடத்திலே ஆண்டவரே மனுஷன் ஜாசன் மூலமாக வெளிப்படுத்தி எங்களுக்கான காரியங்களை நீர் சொல்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஒரு நிமிடம் நம்முடைய காரியங்களை யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் எந்த காரியங்களை செய்ய வேண்டும் என்று நீர் நினைக்கிறீரோ ஆண்டவர் உமக்காக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை அளிக்கிறீரோ அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் கேட்ட காரியங்களை ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செயல்படுத்தவும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையிலே அதை நாங்கள் கைக்கொள்ளவும் எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே உம்முடைய சித்தத்தின்படியே நாங்கள் அதை செய்து முடிக்கவும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை ஓட்டத்தை நாங்கள் ஆண்டவரை வெற்றியோடு முடிக்க நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல இயேசு சுவாமி. ஆமேன். ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் கர்த்தருடைய வருகை நாள் வரை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். ஒருத்தர் வாழ்த்தி கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.